வெல்கம் டு பிக்யூ வேர்ல்ட். வேதவினா விடைகள். மார்க்கு அதிகாரம் 5. கடலுக்கு அக்கறையில் உள்ள நாடு எது? கதரேனருடைய நாடு. இயேசுவுக்கு எதிராக வந்தவன் யார்? அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன். அசுத்த ஆவியுள்ள மனுஷன் எங்கே இருந்து வந்தான்? பிரேத கல்லறைகளிலிருந்து. அசுத்த ஆவியுள்ள மனுஷனின் குடியிருப்பு எங்கே? கல்லறை. யாரை சங்கிலிகளால் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது? அசுத்த ஆவியுள்ள மனுஷனை. சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவது யார்? அசுத்த ஆவியுள்ள மனுஷன். இரவும் பகலும் அசுத்த ஆவியுள்ள மனுஷன் எங்கே இருப்பான்? மலைகளிலும் கல்லறைகளிலும். அசுத்த ஆவியுள்ள மனுஷன் எதால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான்? கல்லுகளால். இயேசுவை தூரத்திலே கண்டு ஓடி வந்து பணிந்து கொண்டது யார்? அசுத்த ஆவியுள்ள மனுஷன். அசுத்த ஆவியுள்ள மனுஷன் இயேசுவை எப்படி அழைத்தான்? உன்னதமான தேவனுடைய குமாரனே, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னது யார்? இயேசு. அசுத்த ஆவியுள்ள மனுஷன் பெயர் என்ன? லேகியோன். மலை அருகே கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தது எது? பன்றிகள். பிசாசுகள் எங்கே தன்னை அனுப்ப வேண்டிக் கொண்டன? பன்றிகளுக்குள்ளே. அசுத்த ஆவிகள் எங்கே போயின? பன்றிகளுக்குள்ளே. கடலிலே பாய்ந்து அமிழ்ந்த பன்றிகள் எத்தனை? ஏறக்குறைய 2000. பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் சம்பவித்ததை அறிவித்தது யார்? பன்றிகளை மேய்த்தவர்கள். வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருந்தது யார்? லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன். இயேசுவை தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி வேண்டிக் கொண்டது யார்? ஜனங்கள். இயேசுவோடு இருக்க உத்தரவு கேட்டது யார்? பிசாசு பிடித்திருந்தவன். இனத்தாரிடம் சென்று கர்த்தர் தனக்கு செய்தவைகளை அறிவிக்க இயேசு யாரிடம் கூறினார்? பிசாசு பிடித்திருந்தவனிடம். பிசாசு பிடித்திருந்தவன் இயேசு தனக்கு செய்தவைகளை எந்த நாட்டில் பிரசித்தம் பண்ணினான்? தெக்கப்போலி. ஜெப ஆலய தலைவன் யார்? யவீரு. மரண அவஸ்தைப்பட்டது யார்? யவீருவின் குமாரத்தி. என் குமாரத்தி ஆரோக்கியம் அடைய அவள் மேல் உமது கைகளை வையும் என்று இயேசுவிடம் வேண்டிக் கொண்டது யார்? யவீரு. பெரும்பாடுள்ள ஸ்திரீ எத்தனை ஆண்டுகளாய் வருத்தப்பட்டாள்? 12. சொஸ்தமாவேன் என்று சொல்லி இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டது யார்? பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டவுடன் யாருக்கு உதிரத்தின் ஊறல் நின்றது?
பெரும்பாடுள்ள ஸ்திரீ. வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தது யார்? பெரும்பாடுள்ள ஸ்திரீ. தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்தது யார்? இயேசு. என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டது யார்? இயேசு. இயேசுவுக்கு முன்பாக விழுந்து உண்மையை எல்லாம் சொன்னது யார்? பெரும்பாடுள்ள ஸ்திரீ. உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று இயேசு யாரிடம் கூறினார்? பெரும்பாடுள்ள ஸ்திரீயிடம். நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று இயேசு யாரிடம் கூறினார்? பெரும்பாடுள்ள ஸ்திரீயிடம். குமாரத்தி மரித்ததாக கூறியது யார்? ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலுள்ள சிலர். பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று இயேசு யாருக்கு கூறினார்? ஜெப ஆலய தலைவனுக்கு. இயேசுவோடு சென்றது யார்? பேதுரு, யாக்கோபு, யோவான். பிள்ளை நித்திரையாயிருக்கிறாள் என்றது யார்? இயேசு. பிள்ளையின் கையை பிடித்து இயேசு என்ன கூறினார்? தலித்தாகூமி. தலித்தாகூமி என்பதன் அர்த்தம் என்ன? சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்குச் சொல்லுகிறேன். எழுந்து நடந்தது யார்? சிறுபெண். சிறுபெண்ணின் வயது என்ன? 12. சிறுபெண்ணிற்கு என்ன கொடுக்கும்படி இயேசு கூறினார்? ஆகாரம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும்.